நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா முடியாம ரொம்ப சோர்வா இருக்கா? இது வயசாகிறதுனால வர்றதான்னு நினைச்சு சரி விடு அப்படின்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறீங்களா? அப்போ அடுத்த சில நிமிடங்கள் உங்க எண்ணத்தையே முழுசா மாத்தப் போகுது. இது நம்மள பல பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம். காலையில கண் முழிக்கும் போதே உடம்புல ஒரு தெம்பே இல்லாம மனசு மந்தமா இருக்கும். இந்த நாள் எப்படிடா போக போகுதுன்னு ஒரு மலைப்பு வரும் இல்லையா? இது ஒரு சாதாரண விஷயமா நம்ம கடந்து போயிட முடியாது. ஆனா நாம நினைக்கிற மாதிரி இதுக்கு உண்மையான காரணம் வயசு கிடையாதுங்க. நம்ம உடம்புக்கு தேவையான சரியான சக்தி, சரியான ஊட்டச்சத்து கிடைக்காதப்போ நம்ம உடம்பு நமக்கு அனுப்புற ஒரு முக்கியமான சிக்னல் தான் இந்த சோர்வு. பாருங்க, நமக்கு வயசாக ஆக நம்ம டைஜஷன் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். இதனால என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து புரோட்டீன், நார்ச்சத்து மாதிரியான முக்கியமான சத்துக்களை உடம்பால சரியா பிரிச்சு எடுக்க முடியாம போகும். இந்த ஊட்டச்சத்து குறைபாடு தான் நம்மள நாள் முழுக்க டயர்டா உணர வைக்குது. கேட்கவே ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, உங்க காலை நேரத்துல செய்ய போற ஒரு சின்ன ரொம்ப சிம்பிளான ஒரு மாற்றம் அந்த நாள் முழுக்க உங்க உடல் எப்படி செயல்படுதுங்கிறதையே மாத்தி அமைக்க முடியும். அந்த பெரிய மாற்றம் எதுல இருந்து வரப்போகுது தெரியுமா? ஒரு சாதாரணமா பார்க்குற ஒரு சின்ன விதையில இருந்து தான். ஆனா அதுக்குள்ள இருக்கிற சக்தி உண்மையிலே அசாதாரணமானது. நாம பார்க்க போற அந்த ஹீரோ வேற யாரும் இல்ல, அதுதான் சியா விதை. இப்ப இங்க பாருங்க, வெறும் 100 கிராம் சியா விதையில எவ்வளவு சத்து இருக்குன்னு. இதுல இருக்கிற நார்ச்சத்து ஒரு பெரிய கப் ஓட்ஸ்ல இருக்கிறத விட அதிகம். கூடவே உடம்புக்கு தேவையான புரோட்டீன், மூளை வளர்ச்சிக்கு முக்கியமான ஒமேகா 3, அப்புறம் கால்சியம், இரும்பு சத்துன்னு ஒரு குட்டி ஊட்டச்சத்து புதையல்னே சொல்லலாம். இந்த எல்லா சத்துக்களும் ஒன்னா சேர்ந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தருது. அதுதான் நீடித்த சக்தி. அதாவது காலையில குடிச்சதும் 1 மணி நேரத்துக்கு மட்டும் எனர்ஜி இல்ல, நாள் முழுக்க உங்களை சீரா ஸ்டெடியா சுறுசுறுப்பா வச்சுக்கிற சக்தி. சரி, எப்படி இந்த ஒரு சின்ன விதம் மட்டும் இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது? அதுக்கு பின்னாடி இருக்கிற 3 முக்கியமான ரகசியங்களை பத்தி இப்போ நாம தெளிவா பார்க்கலாம். ஆமா, இந்த 3 ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்க சோர்வுக்கான தீர்வு எவ்வளவு சிம்பிள்னு உங்களுக்கே நல்லா புரியும். முதல் ரகசியம் நீடித்த ஆற்றல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சியா விதைகள் நமக்கு 1 மணி நேரம் மட்டும் நீடிக்கிற தற்காலிக எனர்ஜியை கொடுக்காம நாள் முழுவதும் சீராக நம்மள சுறுசுறுப்பா வச்சுக்குது. இப்ப சர்க்கரை அதிகமா இருக்கிற ஒரு பொருளை சாப்பிட்டா எனர்ஜி திடீர்னு ஏறி டக்குன்னு இறங்கிடும். 1 மணி நேரத்துல திரும்பவும் டயர்ட் ஆயிடுவோம். ஆனா சியா விதைகளை தண்ணியில ஊற வைக்கும் போது அது ஒரு ஜெல் மாதிரி ஆகிடும். இந்த ஜெல் நம்ம வயித்துக்குள்ள உணவு மெதுவா ஜீரணமாக உதவுது. இதனால இரத்த சர்க்கரை அளவு ஒரே சீரா இருக்கும். அந்த திடீர் சோர்வும் வரவே வராது. 2வது ரகசியம் சீரான செரிமானம். சியா விதைகளில் இருக்கிற அந்த அதிகப்படியான நார்ச்சத்து நம்ம குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இதுதான் இந்த ஹோல் ப்ராசஸ்ல ஒரு கேம் சேஞ்சர். நல்ல செரிமானம்னா என்ன? சிம்பிளா சொன்னா, நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற சத்தெல்லாம் ஒழுங்கா உடம்புல சேரணும். குடல் இயக்கம் சீராகும்போது சத்துக்கள் நல்லா உறிஞ்சப்பட்டு அது நேரடியா நம்ம ஆற்றல் அளவை அதிகரிக்குது. நம்ம எனர்ஜியோட அடித்தளமே நம்ம குடல் ஆரோக்கியத்துல தான் இருக்கு. 3வது ரகசியம், இதுவும் ரொம்ப முக்கியம், வலுவான மூட்டுகள். சியா விதைகள்ல இருக்கிற ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நம்ம உடல்ல இருக்கிற வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளமேஷனை குறைக்க ரொம்பவே உதவுது. வயசாகும்போது வரக்கூடிய மூட்டு வலி நம்மள நடக்க விடாம நம்ம இயக்கத்தையே குறைச்சிடும். இதுக்கு முக்கிய காரணம் இந்த வீக்கம் தான். இந்த வீக்கம் குறையும் போது மூட்டு வலி குறையுது, நடக்கிறது, எந்திரிக்கிறது எல்லாமே சுலபமாகுது. உடல் இயக்கம் சுலபமானாலே நாம இன்னும் ஆற்றலோட உணர்வோம். சரி, இதோட நன்மைகள் பத்தியெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு பழக்கமா மாத்துறதுன்னு பார்க்கலாம். நீங்க நினைக்கிறத விட இது ரொம்பவே சுலபம். இதோ இந்த 3 எளிய படிகளை பாருங்க. 1 டீஸ்பூன் சியா விதையை எடுத்து 1 கப் தண்ணியில போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வைங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்படி ஊற வச்ச சியா விதைகளை நீங்க அப்படியே வெறும் வயித்துல குடிக்கலாம். அப்படி இல்லனா நீங்க குடிக்கிற பால்லையோ மோர்லையோ இல்ல காலையில சாப்பிட்ற ஸ்மூத்திலையோ கூட கலந்து சாப்பிடலாம். இதை உங்க வசதிக்கேத்த மாதிரி ஒரு பழக்கமா மாத்திக்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்க, இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டது வெறும் ஒரு டிப்ஸ் இல்ல, இது உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த புரிதல். இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில பெரிய ரிசல்ட் வேணும்னா நாம தினமும் செய்யற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதுக்கு அடித்தளம். நம்மில் பலரும் செய்யற பெரிய தவறு இதுதான். நம்ம உடம்பு சோர்வா இருக்கிறதுக்கு காரணம் வயசுதான்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சுட்டா அதை மாத்தணுங்கிற முயற்சியே நம்ம கைவிட்டுடுவோம், அங்கேயே நின்னுடுவோம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த சோர்வு ஒரு தவிர்க்க முடியாத நிலை கிடையாது. அது நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசுற ஒரு மொழி. எனக்கு சரியான சத்து தேவைன்னு நம்ம உடம்பு பேக்குது. அந்த சிக்னலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது கேட்கறத செஞ்சாலே போதும். அதனால இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். உங்க உடலோட ஆற்றல் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இனிமே சோர்வை வயசோட அறிகுறியா பார்க்காம சரி செய்யக்கூடிய ஒரு சிக்னலா பாருங்க.
அந்த மாற்றத்துக்கான முதல் படி இந்த ஒரு சின்ன விதையிலிருந்து தொடங்கட்டுமே.